பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய ஆர்எம்எஸ் மதிப்பு. நம்ம தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தோம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுல சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறனால நிறைய மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆர்எம்எஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதில் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு முறை வந்து மீன் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூ ஆஃப் ஏசி, மின்னோட்டத்தினுடைய சராசரி மதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் ஏசி. ரூட் மீன் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கரண்ட்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ணும்போது ஐ அப்படிங்கிறது அதோட மிட் ஆர்டினேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா கரண்ட்டை நீங்கள் எடுத்துக்கும் போது இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் டீட்டா எடுத்திருக்கீங்க, அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வந்து எடுத்திருக்கீங்க. இது வந்து 0 பை 2 பை. இப்போ கரண்ட்டோட மேக்ஸிமம் பீக் வேல்யூ ஆம்ப்ளிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதையே வந்து ஸ்கொயர், கரண்ட்டோட ஸ்கொயர் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா, இதோட டபுள் த டைம் ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீக் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. கரண்ட் வந்து ஐன்னு எடுத்திருக்கீங்க, அப்போ ஐயோட ஸ்கொயர் வேல்யூ நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ இந்த ஆம்ப்ளிடியூட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கிற இந்த ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வந்து ஐ ஸ்கொயராக இருக்கும் இல்லையா, ஐ ஸ்கொயர்டாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது இந்த ஐ ஸ்கொயர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட் வேல்யூ எடுத்து அண்டு நம்பர் ஆஃப் பீக்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ரூட் வந்து காமன் ரூட் வந்து எடுத்துடுறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீன் வேல்யூ ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் த கரண்ட் இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து கரண்ட்டோட ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ அந்த வேல்யூ வந்து சம் பண்ணணும், அதை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதால் டிவைட் பண்ணணும், அண்ட் ஃபைனலி யூ ஹாவ் டு டேக் தி காமன் ஸ்கொயர் ரூட் வேல்யூ. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீன் வேல்யூ ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் த கரண்ட் ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு வந்து நம்ம எடுத்து அந்த வேல்யூக்கு நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கலாக தான் இதை நம்ம டீல் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி கரண்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் ஏரியா ஆஃப் தி ஒன் சைக்கிள் ஆஃப் தி ஸ்கொயர் வேவ். அதாவது சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் த கரண்ட் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் அப்படிங்கிறோம். அப்போது ரெண்டையுமே நம்ம சேர்த்து ஸ்கொயர் வேல்யூவாக எடுத்துக்கிட்ட அந்த வேவுக்கு ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு ஏரியா என்ன அப்படின்னு வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் பேஸ் லென்த் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி கண்டுபிடிச்சதில் வந்து ஹாஃப் சைக்கிள் எடுத்துகிட்டு தான் நம்ம டீல் பண்ணியிருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வேவ் கேட்குறாங்க, அதுவும் வந்து கரண்ட் ஐங்கிற வேவ் ஃபார்ம் வந்து அவங்க எடுத்துக்கல, ஐ ஸ்கொயர் அப்படிங்கிற வேவ் ஃபார்ம் எடுத்துகிட்டு அந்த வேவ் ஃபார்ம் தான் இங்கே நம்ம எடுத்திருக்கோம். இப்போ தமிழில் வந்து சொல்லும்போது இருமடியாக்கப்பட்ட அலையின் ஒரு சுற்றின் பரப்பு, இருமடியாக்கப்பட்ட அலை அப்படிங்கிறது ஐ ஸ்கொயர். ஒரு சுற்றுனா இப்போ ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஃபுல் சைக்கிள். அப்போ இந்த ஃபுல் சைக்கிள் முழுக்க அந்த வேல்யூவோட ஏரியா வந்து அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ டிவைடட் பை ஒரு சுற்றினுடைய அடிப்பக்க நீளம்ங்கிறது 2 பை, ஏன்னா அரைப்பகுதிங்கிறது பை. அப்போ ஒரு முழு சுற்றினுடைய அடிப்பகுதிங்கிறது வந்து டோட்டலாக 2 பை அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, எப்போவுமே ஒரு முழு வேவுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு சிறு பகுதி நம்ம எடுத்துக்குவோம். அந்த சிறு பகுதியினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இன்டெக்ரல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மொத்த பரப்பும் உங்களுக்கு கிடச்சிடும். சரி, அப்போ இதில் ஒரு சிறு பகுதி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயர் வேவில் ஒரு சிறு பகுதி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சிறு பகுதியினுடைய மிட் ஆர்டினேட் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா ஐ ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம் இல்லையா. ஐ ஸ்கொயர்டுங்கிறது அதனுடைய மையப்பகுதி, ஐ ஸ்கொயர்டுங்கிற வேவோட மையப்பகுதி, மிட் ஆர்டினேட் ஆஃப் ஐ ஸ்கொயர்ட் வேவ். ஓகே, இப்போ இதோட பேஸ் லென்த்தை நம்ம போன கொஸ்டினில் பார்த்த மாதிரியே டி டீட்டா அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது நம்ம எடுத்துக்கிட்டது எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப் தான், அதோட ஏரியா முதல்ல என்ன அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு டி டீட்டா. லென்த் பிரெத் எடுத்திங்கன்னா ஐ ஸ்கொயர்ட் இன்ட்டு டி டீட்டா. அப்போ
நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் தி ஒன் சைக்கிள் இல்லையா, ஏரியா ஆஃப் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் வந்து எடுங்க. அதை ஏ ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம், இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2 பை. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே கேட்குறீங்க, ஒரு ஃபுல் வேவ் கேட்குறோம். 0 to 2 பை ஐ ஸ்கொயர் டி டீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். சரி, இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2 பை. இந்த ஐங்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், ஐஎம் சைன் டீட்டா. ஸோ அப்போ ஐஎம் சைன் டீட்டா தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ டி டீட்டா. இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வாங்க, ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், ஏ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2 பை இன்டூ இந்த ஸ்கொயர் உள்ள வந்துச்சுன்னா ஐஎம் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்டூ டி டீட்டா அப்படின்னு எழுதலாம். சரி, இதில் ஐஎம் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயர் இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2 பை சைன் ஸ்கொயர் டீட்டா இன்டூ டி டீட்டா. இதில் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 டீட்டா டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 டீட்டா டிவைடட் பை 2. இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் கொடுங்க, ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், ஏ ஈக்குவல் டு 0 to 2 பை இன்டெக்ரலில் ஐஎம் ஸ்கொயர் அதே போல் நம்ம வெளியே எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ ஏ ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயர், இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் 2 டீட்டா டிவைடட் பை 2. அப்போ 1 மைனஸ் காஸ் 2 டீட்டா டிவைடட் பை 2 டு டி டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் இல்லையா, இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2 பை. இப்போ இந்த டி டீட்டாங்கிறத உள்ளே கொடுத்துருங்க, டி டீட்டா மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2 பை காஸ் 2 டீட்டா கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ காஸ் 2 டீட்டா இன்டூ டி டீட்டா. சரி, இப்போ இதை தனித்தனியாக ஒவ்வொன்றையும் வந்து நம்ம இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், தட் இஸ் ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டூ டி டீட்டாவை வந்து இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா டீட்டா. ஸோ டீட்டா மைனஸ், இப்போ காஸ் 2 டீட்டாவை இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சைன் 2 டீட்டா டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ லிமிட் வந்து 0 to 2 பை. that is equal to im square divided by 2 into இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 பைங்கிற அப்பர் லிமிட்டை உள்ள அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், 2 பை மைனஸ் சைன் 2 இன்டூ டீட்டாங்கிற இடத்துல அகைன் 2 பை போடுங்க, 2 பை டிவைடட் பை 2. அடுத்து 0 சப்ஸ்டியூஷன் கொடுங்க, மைனஸ் 0 மைனஸா மைனஸ் ப்ளஸ் சைன் 0 டிவைடட் பை 2 அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. சரி, சைன் என் பையே 0 தான். அப்போ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். அகைன் இங்கே 0 தான் இருக்குது, சைன் 0 0. ஸோ அப்போ இந்த 3 டேர்ம்ஸுமே கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் 2 பை மட்டும் தான் இருக்கும். அப்போ ஏரியா ஏ ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ 2 பை அப்படின்னு கிடைக்கும். ஸோ அண்ட் 2 வில் பி கெட்டிங் கேன்சல். ஸோ ஏ ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயர் பை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து இந்த ஏரியாவோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேவ் வந்து இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை பேஸ் லென்த் ஆஃப் 1/2 சைக்கிளால் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரி, அப்போ இதை பேஸ் லென்த்தால் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது பாருங்கள். அப்போ ஐஆர்எம்எஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ஏரியாவோட வேல்யூ வந்து என்ன, ஐஎம் ஸ்கொயர் டிவைட் ஐஎம் ஸ்கொயர் பை. அப்போ ரூட் ஆஃப் ஐஎம் ஸ்கொயர் பை டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள். அப்போ ஃபுல் சைக்கிளுக்கு வந்து பேஸ் லென்த் என்ன சொன்னோம், 2 பைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 2 பை, பை அண்ட் பை வில் பி கெட்டிங் கேன்சல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்குது, ரூட் ஆஃப் ஐஎம் ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்படின்னு இருக்கு. இப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா என்ன எழுதிடலாம், ஐஎம் டிவைட் பை ரூட் 2 அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 1/√2ஓட வேல்யூ IRMS equal to 1/√2ஓட வேல்யூ வந்து 0.707 into IM அப்படின்னு கிடைக்குது. அப்போ 0.707 அப்படிங்கிறது என்ன நீங்கள் சொல்லலாம், 70.7% கூட சொல்லலாமா. ஸோ அப்போ IRMS வேல்யூ அப்படிங்கிறது வந்து 70.7% ஆஃப்
பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு அதில் 70.7% எடுத்தீங்கன்னா அதுதான் ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ரூட் மீன் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ வந்து அவங்க எஃபெக்டிவ் கரண்ட் வேல்யூன்னு கூட சொல்லலாம். அப்போ ஐ எஃபெக்டிவ் அப்படின்னு கூட நம்ம அதை மார்க் பண்ணலாம், இல்லை ஐஆர்எம்எஸ்ன்னு மார்க் பண்ணலாம். இப்போ இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கண்டுபிடிச்சதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெடி கரண்ட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட மெயின் யூஸ். ஸோ 1 மார்க்கில் கூட இந்த 70.7%ங்கிற வேல்யூ வந்து கேட்கலாம், கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அண்ட் தென் இது வந்து 5 மார்க்கில் டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. டீட்டெயிலில் கேட்டாலும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக எழுதக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் டெஃபினிஷன் நல்லா தெரிஞ்சதுனா தான் உங்களால் பண்ண முடியும். இன்னொன்று உங்களுக்கு மீன் வேல்யூ ஆஃப் ஏசியும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசியும் மோராலஸ் ரொம்ப ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸாக தெரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த 2 கொஸ்டினையும் படிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் படிக்கும்போதே தொடர்ச்சியாக இந்த 2வது கொஸ்டின், அதாவது மீன் வேல்யூ ஆஃப் ஏசி படித்த உடனேயே இந்த கொஸ்டின் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2க்கும் நல்ல ஒரு தொடர்பு, நல்ல லிங்க் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிக்க முடியும். ஸோ முழுக்க டெரிவேட்டிவ் ஃபார்மில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே கடைசி வரைக்கும் ஈஸியாக கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.